பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மி. அந்த ஆயத்துடைய விளக்கம் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அதில் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நபியுடைய வேலை என்ன? நல்லதை உங்களுக்கு ஹலாலாக்குகிறார்கள், தீயதை உங்களுக்கு ஹராமாக்குகிறார்கள். இன்னும் உங்களுடைய சுமைகளை இறக்கி வைக்கிறார்கள், உங்களை விடித்திருந்த சங்கிலிகளை அறுத்து விடுகிறார்கள். எவ்வளவு அன்னும் இஸ்ரஹும் வல்லகலால் அல்லதி கானத் அலை. இது நபியுடைய வேலை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் நம்ம சுமைகளை எளிதாக்கினார்கள் அப்படின்னு சொன்னோம். நமக்கு அப்போ எத்தனையோ குடும்பங்கள் நீங்கள் வட்டியினால் சீரழியுது, குடியினால் சீரழியுது, விபச்சாரத்தினால சீரழிஞ்சு போகுது. கணவன் விபச்சாரம் செய்யலாம், மனைவி விபச்சாரம் அதோட குடும்பம் சீரழிஞ்சு போகுது. அதனால் பிள்ளை குட்டிங்களாம் அந்த தெருவில். இப்போ இதெல்லாம் மார்க்க ஹராமாக்கியதன் மூலமாக மாபெரும் சுமையை நமக்கு லேசாக்கி இஸ்லாமிய ஒரு எளிமையான வாழ்க்கையை, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வச்சாங்க. அதே மாதிரி எல்லா சட்டங்கள்லையும் நீங்கள் எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய சட்டங்கள் அல்லாத மற்ற எல்லா சட்டங்களும் சுமைகள் தான். சுமைக்கு மேலே சுமை தான். ஒரு கணவன் ஒரு மனைவி இடத்துல ஒரு குறையை பார்த்தான், காரணமாக எடுத்து வீட்டுக்காரன்ட்ட பலவரா நினைச்சுங்களா? எடுத்து வீட்டுக்காரன்ட்ட ஒரு நாள் தங்கிட்டே வந்துட்டான். இப்போ இஸ்லாமிய முறைப்படி அவன் உடனே தலா கொடுத்து போயிடுவான். கவனி, என்ன செய்வான்? புருஷன் அவனை பிடிக்கலன்றா என்ன செய்வான்? தலாக்குன்ற ஒரு வார்த்தையை கொண்டு ஓடி வீட்டுக்கு போன அனுப்பிச்சு விட்டு இவன் வேற கல்யாணம் முடிச்சுக்கலாம். இவனுக்கும் அவனுக்கும் பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஆனால் இது அல்லாத மற்ற இந்திய நாட்டு சட்டமோ அல்லது இந்துக்கள் சட்டமோ உலகத்து எந்த நாட்டு சட்டமோ பார்த்தாலும் உடனே அவன் கோர்ட்டில் மனு கொடுக்கணும். வசதி வாய்ப்பு இருக்கு, கோர்ட்டுக்கு போகணும், மனு வேணும், வக்கீலை பிடிக்கணும். எனக்கு ஆகிய சிரமம் இருக்கு. அப்படியே கோர்ட்டுக்கு போன உடனே அவன் உடனே விசாரணை இப்போ செய்து உடனே அடுத்த நிமிஷம் தலா கொடுத்து அனுப்ப மாட்டான். ஒரு வருடம் இந்த வழக்கு நடந்து, ஒரு வருடம் அவர்கள் தள்ளி போடுவான். 10 வருஷம் மறுபடியும் அவன் சேர்ந்துக்குவாங்க. அதனால அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவன் என்ன செய்வான்? இப்போ அவனுக்கு உடல் தேவைகள் இருக்கு. நீ எப்படியோ வாழ்ந்துக்கோ. இப்போ இவளும் தனியாக பிரித்து விட்டாச்சு, இவன் எப்படியோ நீ அவசாரியாக வாழ்ந்துக்கோ. இப்போ இவனுக்கு நெஃபரல் ஜீவனாம்சம் என்ன? ஒரு வருஷம் பிரித்து வச்சு அதுக்கு மேலே விசாரணைப்படுத்தி இப்போ அவன் நியாயமான காரணம் என்னன்னு கேட்பான். கோர்ட்டில் போய் எல்லாத்துட்டையும் முன்னாடியும் அவளை பற்றி குறைகளை சொல்லணும். யாரை பற்றி? இந்த மாதிரி அவள் இல்லைன்னு ஒத்துக்கோலாவ. ஆமாங்க, அந்த மாதிரி செஞ்சுட்டு நான் ஏற்றுட்டுக்கான ஒரு நாள் நான் போயிட்டு வந்துட்டேன், அதனால சரி அவன் சொல்லுவாளா? உடனே அவள் 1000 பொய்கள் ஜோடிச்சு சொல்லணும். இவன் மேலே குறை சொல்லணும். இல்லை இவனுக்கு இவனுடைய பழக்கம், அதனால இவன் தான் ஏற்று வீட்டுக்காரியோட பழகணும் அப்படி இவன் ஒரு பொய் சொல்ல. உன்னை ஏற்று வீட்டுக்காரி அவள் இல்லவே இல்லைன்னு சொல்ல, அவளையும் வீணா வம்புக்கு இழுக்க. இந்த மாதிரியாக சந்தி சிரிக்கும். ஒரு உள்ளுக்குள் அமுங்க வேண்டிய விஷயம் ஊரே சிரித்து 4 பேருக்கு மத்தியில் போய் கேவலப்பட்டு போய் அவனுக்கு கேவலப்படுத்த இவனுக்கு கேவலப்படுத்த 2 பேரும் மானம் சொரணை கெட்டு போய் வச்சுங்களா, கடைசியாக அவன் தலாக்கை பிடிச்சி போச்சுன்னா வச்சுக்கோ, மறுபடியும் என் கூட சேர்ந்து வாழ்வா. அவனுக்கு ஒரு 10 பேர் கொடுத்து இந்த மாதிரிலாம் அவன் கோர்ட்டில் இவனை பற்றி பேசப்பட்டுச்சு. பல பெண்களோட தொடர்பு நீங்க முன்னாடி கோர்ட்டில் சொன்னான். அவனுக்கு பொண்ணு தரக்கூடாதுன்னு 4 பேர் சொல்லுவான். அவனுக்கு வெறி ஏறும். இப்படியே போட்டு சொல்லணும், நான் சைத்தான் முடிச்சோல என்னை பற்றி இல்லாத எவ்வளோ சொல்லிட்டா அப்படின்னு. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. அதன் பின்னால் அது தொக்கி நிற்கிது பாரு. இப்போ இஸ்லாமிய முறைப்படி ஒரு தலாக் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு தலாக் என்ற வார்த்தை அதோட முடிஞ்சு போயிட்டே இருக்கலாம். அப்போ நீ கேட்கலாம், அப்போ ஒரு தலாக் என்ற வார்த்தை கொண்டு விவாகரத்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம இஸ்லாமிய நூற்றுக்கணக்கான பெண்கள் பாதிக்கும். ஒரு தலாக் என்ற வார்த்தையில தலாக் விட்டு போயிடும். ஆயிரக்கணக்கான பெண்கள் விதவைகளை அவ்வளோத்துவாங்கன்னு பார்த்தா நிச்சயமா அப்படி இல்லை. நீ இஸ்லாமியர்களையும் மாற்று மத சகோதரர்களையும் அளவிட்டு பார்த்தால், அப்படியே வளர்ந்து பார்த்தேன்னு சொன்னால், இன்னைக்கு உலகமதிய உதாரணமாக இந்திய ரீதியாக கணக்கிட்டு பார்த்தா, உலக ரீதியாக கணக்கிட்டு பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் தலாக் விடப்பட்ட பெண்கள் ரொம்ப கம்மி தான். இதை விட 10% பேர் தலாக் விடப்பட்டாங்க. 100 கல்யாணத்தில் 10 கல்யாணம் அப்படின்னு சொன்னால் அவங்க 100 கல்யாணத்தில் 50 கல்யாணம் தலாக்கில் முடியுது, விவாகரத்தில் முடியுது. 100க்கு 20, 30 இதை விட பல மடங்கு தலாக்கில் முடியுது. 15 விவாகரத்துன்ற பேரில் அல்லது பிரிந்து வாழ்கிறோம் என்ற பேரில் ஒன்று விவாகரத்து தெளிவாக பண்ணிடுறாங்க, அல்லது பிரிந்து வாழ்கிறோம் சேர்ந்து வாழல, அல்லது அவன் ஒரு வெளிரங்கமாக வாழ்ந்தாலும் உள்ளங்கத்தான் வேற ஒருத்தவங்க வச்சு வாழ்கிறான். இதெல்லாம் எவ்வளோ சிரமமான சட்டத்திட்டங்கள், எவ்வளோ கஷ்டம். அதில் இப்போ அவர்கள் கட்டாயமாக கோர்ட்டில் போய் தான் வாங்க முடியும், தனியாக யாரும் பிரிந்து கொள்ளவே முடியாதுங்கிற நிலைமை. இப்போ இஸ்லாம் எவ்வளோ லேசாக்கு பார்த்து எவ்வளோன்னு இஸ்லாம் உங்களுடைய சிரமங்களை உங்களுக்கு லேசாக்குவதற்காக வேண்டி இஸ்லாம் வந்திருக்கிறது. சரி, ஒரு விதவை பெண், கணவனால் கைவிடப்பட்ட பெண். இப்போ இந்து மதத்தில் அந்த பெண்ணுக்கு மறுமணம் என்பதே கிடையாது.
வேற எந்த மதத்திலையும் சரிதான், அவள் அப்படியே வாழ்க்கையை கழிச்சிட வேண்டியதுதான். ஆனால் இஸ்லாம் தான் மறுமணத்தை வலியுறுத்துகிறது, மீண்டும் திருமணம் செஞ்சுக்க சொல்லுது. இதுவும் பெரும் சிரமங்களை, அந்த பெண்ணுக்கு ஏற்படும் சிரமங்கள், அந்த பெண்ணால் மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை நீக்குதா இல்லையா? திருமணம் நீக்கி வச்சாங்களே, அந்த பெண்ணை வச்சுட்டு மற்றவங்கன்னா அம்மா அத்தை எவ்வளோ கஷ்டம், இந்த பெண்ணை வச்சுட்டு எவ்வளோ நேரம் நம்மளால வச்சுருக்க முடியும், நம்ம கண்ணுக்கு பின்ன அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் ஒரு எவ்வளோ சிரமங்கள் பாருங்க. தலாக் சட்டங்களை இஸ்லாம் எளிமையாக்கி என்ன சொல்லிட்டு மிக எளிமையான முறையில் அவர்கள் பிரிந்து வாழுவதற்குண்டான வழிமுறைகளை இஸ்லாம் உண்டாக்கிச்சு. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி நீங்க அந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கறது, அந்த பெண்ணுடைய வாழ்க்கை வழிமுறைகள், அந்த பெண்ணுக்கு இத்தா அந்த காலத்துலலாம் ஒரு பெண்ணுக்கு 4 திருமணம் தான் முடித்து கொள்ள முடியும். 4 திருமணம் வரைக்கும் முடிச்சுக்கோ, 4 திருமணம் வரைக்கும் முடித்துக்கொள் என்பதும் நமக்கு கொடுக்க மாபெரும் ஒரு நேமத்து. 4 திருமணங்களுக்கு மேல் முடிக்காதே என்று இஸ்லாம் சட்டம் இயற்றுவதும் ஒரு மாபெரும் நேமத்து. 4 திருமணம் வரை முடித்துக்கொள் சட்ட ரீதியாகவே அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தன் பெண்ணோட வாழ்றான். இப்போ அந்த பெண்ணை அவனுக்கு பிடிக்கல, பிள்ளைலாம் பெற்றுட்டா 2-3 பிள்ளை, ஆனால் அவன் சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்க, சண்டி மாதிரியா இருக்கிறா. அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க. அந்த பெண்ணோட அவன் கண்டாலே வயிறு எரியுது. இப்போ சந்தோஷமா எப்படி அவளோட இருக்க முடியும், எப்படி அவளோட படுக்க முடியும், சந்தோஷமா இப்படி இருக்க முடியும்? இல்லை பார்த்தா வேறு இருந்து என்ன பண்ணிடுறான், இப்போ உடனே வேறு கல்யாணம் முடிச்சுக்கிறான், மார்க்க அனுமதி கொடுத்துருச்சு. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், இஸ்லாம் அனுமதி கொடுக்காம இப்போ இந்துக்கள் இருக்கிறாங்க, அது வேறு மதத்தில் இருக்கிறாங்க இந்தியாவில். இவங்க அந்த பெண்ணோட தான் வாழணும். ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்கிறது குற்றம் எங்கள்கிட்ட சட்டப்படி. அதனால என்ன பண்றான், அவன் அந்த பெண்ணோட படுக்கவும் முடியல, அவளை பார்த்தா எரியுது, அவன் நடந்துக்கிற முறை சரியில்லை, அகலாக சரியில்லை. இப்போ விட்டா பிள்ளைங்க வேற பாதிக்கப்படுவாங்க. அவளை விவாகரத்து செஞ்சுட்டோம்னா குழந்தைங்களை கூப்பிட்டு போயிடுவா, குழந்தைங்களை வச்சு நம்ம பிரிஞ்சிருக்க முடியல. அவனால என்ன செஞ்சிடறான், அவள் ஒரு பக்கம் இருக்கவே ஒரு செட்டப் ஒன்று வச்சுக்கிறான். கடைசி எப்படி விபச்சார வாழ்க்கையா போயிடுது பாருங்க, எவ்வளோ கொடூரமான வாழ்க்கை. இப்போ நீ யாவன செட்டப் பார்க்கணும், ஒன்று அவள் கன்னி பெண்ணா இருப்பா, கல்யாணம் முடிக்காத பெண்ணா, அவள் வாழ்க்கை போச்சு. அல்லது எவனுக்கோ கல்யாணம் முடிச்ச பெண்ணை கள்ள தொடர்புன்றான், பேப்பரில் செய்தி வராதனாலே இல்லை. அந்த கள்ள தொடர்புனா அவன் குடும்பம் பாதிக்கப்பட்டு அவன் சந்தியில் வந்துடுறாங்க. நீ வெளியே தெரிஞ்சா ஊருக்கு கேவலம். பெரிய பெரிய ஆள் இருந்து சின்ன ஆள் வரைக்கும் இந்த விபச்சாரத்தினால எவ்வளவு சீரழிகிறாங்க. பெரிய அரசு அதிகாரியா இருக்கிறாங்க. இது 80 வயசு என்டி திவாரின்னு பேரு, ஆந்திர மாநில கவர்னரு. அவன் போய் சின்ன வயசு பெண்களை கவர்னர் மாளிகைக்கே வர வச்சு அங்கே அவர்களோட தொடர்பு வச்சுருக்கான் 80 வயசுல. உடனே அவன் மேல கேஸ் போட்டாங்க, கவர்னர் பதவி விட்டு நீக்கிட்டாங்க. போன வருஷம் 7 வருஷம் 2 வருஷம் அவன் கவர்மெண்ட் வீட்டுக்கு போய் உட்காடுறான். பல இடங்களுக்கு கவர்னராக இருந்த மனுஷன், முதலமைச்சர் இருந்த மனுஷன், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் அதோட விதிவிலக்கு இல்லை. கடைசியில் என்ன வச்சு ஒரு திடீர்னு ஒருத்தன் 25 வயசு பையன் கோர்ட்டில் கேஸ் போகிறான். என்டிஜி வரது எனக்கு அப்பேன், இவன் ஏன் அப்போ நானும் அவனுக்கு அப்பேன் கிடையாதுன்றாங்க. இவரை சொல்ல அவர் இன்னும் பெண்களை தொடர்பு வச்சுருந்தார் பல பெண்களோட, அதில் ஒரு பெண்ணுக்கு நான் பிறந்தவன் தான் அவன் சொல்கிறான். அவன் உடனே கோர்ட்டில் உடனே மரபணு சோதனை பண்ணுங்க, அதெல்லாம் அவன் ஒத்துக்க முடியாதுட்டான். என்டிஜி வார் மரபணு சோதனைக்கு என் மவன் இல்லை, அதுவும் 1000 பேர் என் மவனுக்கு கிளம்பி வருவானுங்க. எல்லாருக்கும் மரபணு சோதனைக்கு நான் கொடுத்துட்டு இருப்பேனா, நான் வசதி வாய்ப்பு காசு போனால் என்ற நிறையா இருக்குது, முதலமைச்சராக இருக்காரு, கவர்னராக இருக்காரு, வீடுகிற வாசல் இருக்குது, பல கோடிகள் சொத்து இருக்குது, இன்னும் சொத்தை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி என் மவன்னு சொல்லிட்டு பல பேர் 1000 பேர் கிளம்பி வருவான். எல்லாத்துக்கும் அவனுடைய மரபணு சோதனைக்கு இவன்ட்டு ரத்தம் கொஞ்சம் எடுத்து அவனும் ரத்தம் எடுத்து மரபணு சோதனை பண்ணுவாங்க. அதில் தெரிஞ்சு போயிடும் யார் அப்பன் யார் மவன், இவனுக்கு மவனா இல்லையா, எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும். கொஞ்சம் இல்லையா, 10 உயிரோடு உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்க 10 பேர் இருக்கிறாங்க, அவங்க மகனுங்க, அதான் அவங்க தந்தைமார்கள் எல்லாம் மொத்தம் போயிட்டாங்க தந்தைமார்கள்லாம். இப்போ அவங்க 10 பேருடைய எலும்பு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலும்பு ஒவ்வொரு பிட்ஸ் எடுத்து கரெக்டாக யாருடைய தந்தை, இந்த எலும்பு யாருடைய தந்தை அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மரபணு அந்த எலும்பை மட்டும் எடுத்து அதோடைய மரபணுக்கள் எந்த ஜீன் எந்த வரிசையில் இருக்குன்னு நான் பார்த்து அதே வரிசையில் இவங்களுக்கு தந்தையுடைய வரிசையில் தான் மகனுக்கு இருக்கும். ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கணும். அண்ணன் இவனுக்கு அண்ணன் தம்பி யாரும் தெரியல, என் அண்ணன் தாங்கிறான், ஒரு இன்னும் என் அண்ணன் தாங்கிறான், கண்டுபிடிச்சிடலாம் வச்சு. இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்துச்சு. நர்சன் கல்வி கொண்டு ஆண் குழந்தை பெண் குழந்தை வச்சுட்டாங்க. வச்ச பிறகு 2 பொம்பளை எனக்கு பிறந்தது ஆம்பளை பிள்ளை நிற்கிதுங்க. 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 பொம்பளைங்க எனக்கு பிறந்த ஆம்பளை பிள்ளைங்க. கிருஷ்ணகிரியில் பேப்பரில் வந்து செய்தி பெரிய பிரச்சனையாக போய் நர்ஸுங்க சொல்ல இல்லைங்கிறான், அதெல்லாம் முடியாது நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு 2 பேர் நிற்கிறான். இவன் எழுதுங்கிறான், அவன் எழுதுங்கிறான். கடைசியில் மரபணு சோதனை பண்ணாங்க. பண்ணோன்னா யாருது உண்மையான பொண்ணு, யாருது பொண்ணு, யாருது ஆண் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி இந்தியாவில் மரபணு சோதனை பண்ணக்கூடிய ஹைதராபாத்தில் இருக்குது, பெங்களூரில்
டெல்லியில் இருக்குது மரபணு சோதனை கூடங்கள். அங்கே அமுச்சு வச்சுட்டாங்க. எப்படி ஒரு குழந்தைக்கு எக்ஸ் ஒரு குழந்தைக்கு ஒய்ன்னு பேர் கொடுத்து, ஒரு தந்தையுடைய ரத்தத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு ஏ அந்த குழந்தைக்கு பின்னு பேர் கொடுத்துட்டாங்க. தந்தைக்கு பேர்லாம் சொல்லக்கூடாது. இந்த ஒரு தந்தை ரெண்டு தந்தை ரத்தத்தையும் எடுத்து இவருக்கு ஏ அவருக்கு பி, அது ரெண்டு தாயின் ரத்தத்தை எடுத்து ஒன்றுக்கு ஏ ஒன்று பி, ஒரு குழந்தைக்கு எக்ஸ் ஒரு குழந்தைக்கு ஒய்ன்னு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. கரெக்டாக சார் சொல்லுங்கள். அவன் எக்ஸ் வந்து ஏக்கு தான் பிறந்தது, ஒய் வந்து பிக்கு தான் பிறந்ததுன்னு சொல்லிடுவோம். அதை வச்சு இவங்க தான் பிறந்ததுன்னு சொல்லிடுவோம். பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பேர் சொல்ல வேண்டிய கொடுத்து மாற்றி சொல்லுங்கன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இந்த மாதிரி ஐடியா பண்ணுவோம். மரபணு சோதனைக்கு வாடான்னு சொன்னதுக்கு அவன் வரமாட்டேன் தான். யார்? அந்த திவாரி. ஏன்னா 1000 பேர் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், அந்த பையன், எனக்கு சொத்துல பங்கே வேணாம், சொத்தை நீயே வச்சு சாவு, நான் எங்கள் அப்பன்னு மட்டும் நீ ஒத்துக்கோ, எங்கள் அப்பா பேர் தெரியாதுன்னு திட்டானுங்க எல்லாரும், அதனால எங்கள் அப்பன் நீ ஒத்துக்கோ அப்படின்னு கோர்ட் அப்படி போட்டான். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. அப்போ இவ்வளோ தெளிவாக அவர் சொல்லும் போது பண்ணி தான் ஆகணும்ட்டாங்க. அப்புறம் பண்ணனா அவன் தான் திரும்புகிற மாதிரி அவன் பையன் தான். இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஆளுகளாக இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆளுகளாக. அமெரிக்க அதிபர் அந்த கிளின்டன், அவன் என்ன பண்ணா, என்ன கண்ணு கல்யாணம் முடிச்சுக்கோ, மார்க்கம் ஈஸியாக சொல்லுது. அவன் ஒரு பெண்ணை ஆசைப்படுற, ஒரு பெண்ணின் விருப்பம் இருக்குது, சந்தோஷமாக கல்யாணம் சங்கியமா தாபலுக்கும் நிசாயி வசனா சொல்லாக்க ஒரு ரூபா, 4 பெண் வரைக்கும் சந்தோஷமாக முடிச்சுக்கோ, மகிழ்ச்சியாக முடிச்சுக்கோ. அதை அனுமதி கொடுக்க மாட்டான், கிறிஸ்துவத்துலையும் இல்லை இந்துக்கள்லையும் இல்லை. உடனே அவன் என்ன பண்ணான், செட்டப் வச்சுக்கிட்டான். யார்? கிளின்டன். அவன் வெளியே போய் சொல்லிட்டான், என்னை வச்சுக்கிட்டாரு இவர் அப்படின்னு. அது பெரிய பிரச்சனையாக போய் உலகமே எல்லா பத்திரிகைகளையும் எல்லா டிவிலையும் வெளிப்பரப்பி, யார்? கிளின்டன் அவருடைய காதலி மோனிகா லெவின்ஸ்கி அப்படின்னு போட்டு உலகமே கேவலப்படுத்தி போட்டு அந்த மாதிரி ஒரு அசிங்கம் ஏற்பட்டு போச்சு. ஏன் இந்த அசிங்கத்துக்கு உட்படுற? 4 கல்யாணம் முடிச்சுக்கோ, சந்தோஷமாக முடிச்சுக்கோ. கல்யாணம் முடிக்கிறது கேவலம் இல்லை. நீ எவ்வளோ பெரிய ஷேக்காக இருக்கிறையோ, எவ்வளோ பெரிய ஆரம்பிச்சோ, 4 கல்யாணம் கேவலமா? அது என்ன போய் ஆரம்பிச்சு 4 அந்நிய பெண்ணோடு தொடர்பு கொள்றது தான் கேவலம். கல்யாணம் முடிக்கிறது சந்தோஷமாக முடிச்சுக்கிறது கேவலமே கிடையாது. என்ன போய் நானும் 4 கல்யாணம் முடிக்கிறேன்னு பார்க்கலாம். சொன்னேன், ஏன் பொண்ணு தர மாட்டான், ஏன் அப்புறமா உங்கள் ஊரில் சொல்லி பாருப்பா. இவன் நம்ம வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பிரச்சனை இல்லை. சொன்னாலும் ஒன்றுக்கு கஷ்டமா, வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னு சொல்லிடலாம். 4 கல்யாணம் முடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. சரி வாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நீங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் 4 கல்யாணம் முடிக்க போய் இப்போ வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி தமிழ்நாடெல்லாம் பேசுகிறாங்க. அது ஒளியறதுக்கு ஒரே வழி என்னதான், ஒவ்வொருத்தரும் 4 கல்யாணம் வசதி உள்ள ஒரு பெண்ணை வச்சு சோறு போடுறோம், இன்னொரு பெண்ணையும் வச்சு நீ சோறு போட முடியும் அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக அது கல்யாணம் முடிச்சுக்கோ. அவ்வாறு வசதி உள்ளவர்கள் இன்னும் பணக்காரங்க ஒரு கல்யாணத்தை வச்சே ஓட்டுறாங்க. சில பேருக்கு பணக்காரர்கள் குழந்தையே இல்லை, அப்பயும் அந்த பொண்ணை வச்சே ஓட்டுறாங்க. என்ன தலையெழுத்தா? 4 பெண்ணை வச்சு ஒவ்வொருத்தரும் கல்யாணம் முடிச்சா. இப்போ தமிழ்நாட்டில் 1000 இஸ்லாமிய ஆண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 950 பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் கண்ணி கம்மியாக இருக்கு. இப்போ இவர்களில் இந்த 1000 பேரில் கல்யாணம் முடிக்கிறவங்க வரதட்சணை கேட்குறாங்க. பெண்களை போய் ஆண்களை, ஒரு பெண் ஒரு ஊரில் வயசு வந்துருச்சு, நான் அடுத்த பொண்ணு பார்க்கணும், ஒவ்வொருத்தரும் டிமாண்ட் பண்ணுறான். என்ன எவ்வளோ கொடுப்ப நீ? 30 பவுன் தரையா? தர முடியாது. அடுத்த பார்த்தா அவன் 20 தரையான்னு கேட்குறான். இந்த பெண்ணை வச்சு 4 இடத்துக்கு அலையிறாங்க. இல்லைங்களா? ஒவ்வொரு வசதி உள்ளவங்களும் தன் காசு பணங்களை செலவு பண்ணி மகர் கொடுத்து நிறையா பெண்கள் கல்யாணம் முடிச்சு பெண்களுக்கு டிமாண்டாக போயிடும். ஒரு ஊரில் 50 ஆம்பளை இருப்பான், அந்த ஊரில் 50 பொம்பளை தானே இருக்கும். இப்போ வசதி உள்ள 25 ஆம்பளைங்க 2 கல்யாணம் முடிச்சுட்டான், 50 பொண்ணுங்க சரியாக போயிடும். மீதி 25 பேருக்கு பொண்ணு கிடைக்காது. அவன் பக்கத்து ஊருக்கு போவான், எங்கள் ஊரில் டிமாண்டாக இருக்கு, போயா உங்கள் ஊருக்கே போயான்வாங்க. இப்போ எல்லா ஊர்லையும் டிமாண்ட் ஆயிரும். யாருக்கு டிமாண்ட் ஆயிரும்? ஒவ்வொருத்தரும் வசதி உள்ள 2 கல்யாணம் முடிச்சுட்டாங்கன்னா பொண்ணுங்களுக்கு டிமாண்ட் ஆயிரும். உடனே வரதட்சணையாக இதாகுது. ஒரு இடத்துல பொண்ணு பிறக்கும், காலேஜுக்கு பொண்ணு பிறக்கும். பிறந்த பொண்ணு பாலிகான்னு பாலிகால வயசான உடனே துரமா இர்ஷாது எல்லாரும் சொல்லி எப்பா இந்த உங்கள் மகன் எனக்கு தான் 10-15 பேர் சேர்ந்து அழைப்பு வந்துடும். உன் பாலிகான்னு என் மகனும் கட்டி வச்சிருந்தேன் நீ அப்படின்னு. சும்மா ஓரக்கூடாது, எவ்வளோ கொடுப்பீங்க நீங்கள்? இவர் டிமாண்ட் பண்ணலாம். பொண்ணுங்களுக்கு டிமாண்டாக போயிடுச்சு இல்லை. இப்போ அவர் வந்து உன் மகனை கல்யாணம் முடிக்கணும்னா எவ்வளோ மகர் போடுவார்? 10 பவுன் போகிறேன், போயா வேலையை பார்த்துட்டு 10 பவுன் போடுவானா மகளை கட்டி வைக்கணும். நீ 100 பேருக்கு நின்று ஃபோன் வந்துருச்சு எனக்கு, அவங்க பொண்ணு பாலி வாங்கணுன்னா பார்க்கணுமா? ஏங்கப்பா என் ஊரே திறந்து வந்து எல்லாம் நிற்கிதுங்க, எல்லாம் லிஸ்ட்டு 150 பேர் நிற்கிறேன். கடைநல்லூரில் இருக்க எல்லாமலையும் ஒரு ஊரில் ஒரு பொண்ணு பாலி வாங்கணும்னா கடைநல்லூரே திறந்து வந்து நிற்கிது. ஐயோ என் வந்து போகிற எனக்கு வேணும், எனக்கு வேணும், உங்கள் எனக்கு வேணும். எல்லா பொண்ணுங்க இருந்து ஆம்பளை இருந்து எல்லாம் கிழவங்க இருந்து எனக்கு கொலையை தூக்கிட்டு நிற்கிறாங்க. பொண்ணு டிமாண்ட் எவ்வளோ கொடுப்பீங்க? ஏழை மாதிரி யாரும் கிடச்சிது. 100
150 பவுன் 200 பவுன் கடைசியா 250 பவுன் மகர் கொடுப்பியா? சரி நான் கொடுக்குறேன். நான் 2 வீடு கொடுத்துட்றேன், 2 கார் வேற தர்றேன். அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லா. அப்ப நான் கட்டிக்கிறேன். என்ன கல்யாணம் முடிச்சுக்கோ, நாளைக்கே வை, ஏன் லேட் பண்றேன், எவனோ தட்டிட்டு போயிடுவான், சரி விடு அப்படின்னு போட்டு 250 பவுன் நகை வாங்கி இவர் வச்சுக்கிட்டார். பொண்ணு அமுச்சு விட்டுறாரு. இவருக்கு ஜாலி வருது. அப்ப இந்த மாதிரி 250 பொண்ணு பிறந்தா உடனே சந்தோஷமா போயிடும். அல்ஹம்துலில்லாஹ் வீட்டுக்கு செல்வமே வந்திருக்குது. இப்ப ஆம்பளை பிறந்தா வருமானமா, பொம்பளை பிறந்தா செலவா, ஆண் வந்தா வரவு, பெண் பிறந்தா செலவுங்களாம். இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து வச்சுங்க, இஸ்லாமிய சட்டப்படி நடக்க ஆரம்பிச்சான்னு வச்சுங்க, பெண்ணு பிறந்தா வரவு. காலிது 4 பொண்ணு, அப்பா காலிது இதான் கடையிலே கோடீஸ்வரன். நீ தான் ஒரு பொண்ணுக்கு 250 பொண்ணு. அப்பா அம்மாடி 4 பொண்ணுக்கு 1000 பவுன் நகை எங்க போய் நிக்குது விலை? எம்மா இதெல்லாம் கடையில கோடீஸ்வரன் போடா. ஒரு பொண்ணு பிறந்தா எல்லாரும் வாழ்த்து செய்யுது. அப்புறமே போக போக எல்கேஜிக்கெல்லாம் வந்து 4 வயசு ஆனாலும் சேர்த்துனாங்க முந்திலாம். அப்புறம் 3 வயசு 2 வயசு பிறந்த உடனே புக் பண்ணிடலாம். சரஸ்வதி வித்யாலயா குழந்தை பிறந்திருக்குங்க அப்படின்னு வசதி கொண்டு போய் உன் பிள்ளை புக் பண்ணிடுறேன். போ லேட் பண்ணிட்டேன் நீ. முதல்ல நிறைய புக் ஆயிடுச்சு. எந்த வருஷத்துக்கு இல்லைங்க, இந்த 3 வருஷம் கழிச்சு. 2011 12 2016க்கு புக் பண்ணுறேன். 16க்கு ஏற்கனவே எங்கள் ஸ்கூலில் 500 பேர் போய் புக் ஆயிடுச்சு. 17க்கு வேணால் இடம் காலி இருக்குது. அப்படி ஆயிரும். இப்போ அப்படி ஆயிடுச்சு. எதுக்கு? எல்கேஜி யூகேஜிக்கெல்லாம் புக் பண்ணி பிறந்தோடனே புக் பண்ணிடறானுங்க. எந்த வருஷத்துக்கு புக் பண்ணுங்க? இந்த வருஷம் முதலில் வந்தவருக்கு முன்னுரிமை ஒன்று போட்டுறாங்க. அதில் இப்பயே காசு கட்டி புக் பண்ணிடுறான். 10,000 20,000 பணம் கட்டி புக் பண்ணிடுறான். அந்த மாதிரி இப்போ காலேஜுக்கு வந்து குழந்தை பொம்பளை பிள்ளை பிறந்தோடனே பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனேயும் எங்கே பார்த்தாலும் அவங்க எல்லாம் புக் பண்ணிடுவாங்க. என்னண்டு எனக்கு உனக்குன்னு பேரை மட்டும் கொடுத்து வைங்க. வணக்கம் சொல்ல வச்சுக்காதீங்கண்ணா. அதான் பிள்ளை பிறந்திருக்கு இல்லடி பார்ப்போம் மெதுவா அந்த வை, நான் வேணா அட்வான்ஸாக காசு கொடுத்துறேன். அந்த நிலைமை வந்துடும் இன்னைக்கு. இந்த நிலைமை அரபு நாட்டில் இப்படி ஏற்பட்டு போச்சு. இங்கே எப்படி வரதட்சணை கொடுமையோ அங்கே மகர் கொடுமையாயிடுச்சு. ஏன்னா பெண்களுக்கு டிமாண்டு. காரணம் வசதி உள்ள ஆண்கள் ஒரு கல்யாணத்துக்கு மேலே நிறைய கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. 4 கல்யாணம் வரைக்கும் முடிச்சுக்கிறாங்க வசதி உள்ள ஆண்கள். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி முடிச்ச உடனே பெண்களுக்கு ஒரே டிமாண்டு. பெண்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. உடனே அவர்கிட்ட போய் பேரம் பேசினா என்ன ஆயிடுது? எவ்வளோ கொடுப்ப, எத்தனை பங்களா கொடுப்ப, எவ்வளோ கார் கொடுப்பேன். அதனால எத்தனையோ ஆண்கள் திருமணமாகாத திருமண வயதை தாண்டிய ஆண்கள் குமுறுகளாக உலாத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே எப்படி பெண் குமுறுகாரின்னு வராங்களோ அது மாதிரி எங்கள் ஆண் குமுறுகாரி ஜாஸ்தியாயிடுச்சு. இங்கே அரபு நாடுகளில் சவுதியிலாம் உடனே சவுதி அரசாங்கமே இங்கே பெண்களுக்கு தாலிக்கு அரசாங்கம் உதவி செய்ததில்ல, திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சீர் சாமான்கள் அரசாங்கம் கொடுக்குது, கொஞ்சம் காசெல்லாம் உதவி செய்யுது. அது மாதிரி எங்கள் ஆண்களுக்கு மகர் உதவி திட்டம்னு வச்சுருக்கிறாங்க. வச்சு திருமணமாகாத வயதான ஆண்களுக்கு திருமண வயதை அடைந்து திருமணம் 20-30 வயசாக கல்யாணம் முடிக்காத அப்பாவி ஆண்களுக்காக வேண்டி வயது ஏழ்மையில் உள்ள ஆண்களுக்காக வேண்டி திருமண உதவி திட்டம். மகர் தொகையில் பாதி அரசாங்கம் கொடுத்துரும். மீதி வந்து கடனாக வாங்கிக்கலாம், கட்டிக்கலாம் அவங்க நேரமாக. இப்படிலாம் அரசாங்கம் திட்டம் வச்சுருக்கு. எவ்வளோ எளிமையான திட்டம் நான் சொல்கிறேன் பாருங்க. இது வந்து தமிழ்நாடு முஸ்லீம் வாங்க மாட்டான். வரதட்சணை கொடுமை எல்லாம் கத்துறாங்க. நான் என்ன சொல்கிறேன், வரதட்சணை கொடுமைங்கிற பேச்சே இல்லை. வசதியுள்ள ஆண்கள் எல்லோருமே 2 கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இந்த வருஷமே பாருங்க, இந்த எல்லா காரியம் எல்லாம் செஞ்சீங்கன்னா அடுத்த வருஷமே இது வரதட்சணை கொடுமைங்கிறது தமிழ்நாட்டிலே இல்லாமல் ஒழிந்து விடும். வரதட்சணை ஒழிக்க ஒரே வழி என்னங்க? பலதார மனம் தான். இம்மாதிரி தமிழ்நாட்டில் ஏன் அந்த பழக்கம் போயிடுச்சு? வெளிநாடுகள்லாம் முஸ்லீம்கள் அந்த மாதிரி செய்கிறாங்க. பழக்கம் இல்லைன்னா இந்திய கலாச்சாரம்னு ஒரு கலாச்சாரம் தொன்று ஒருவனுக்கு ஒருத்தி அப்படியே வாழ்ந்து பழக்கப்பட்டு போயிட்டாங்க. அதனால இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறது தப்புங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஐயோ அப்பா மார்க்கம் எவ்வளோ இனிமையான மார்க்கம் சொல்லப்பட்ட வரம்பு முறைகள் போய் நடந்தாயானால் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு பெண்ணோடய வாழ்கிற மார்க்கம் ஏன் 4 மணிக்கு சொல்லுது? ஒரு பெண்ணோட வாழ்கிற அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். ஏன் அவளுக்கு வந்து உடல் நலம் சரியில்லாத காலங்கள் சில பேர் கூட குறைச்சல் இருக்கும். சில பெண்களுக்கு பார்த்தா 7 நாள் முடிஞ்சிருது தொழுகை இல்லாத நாட்கள். சில பெண்களுக்கு அது பாட்டுக்கு 15 நாள் 20 நாள் உடல் நலம் சரியில்லாம போயிட்டே இருக்கு. அது வரைக்கும் என்ன செய்வாங்க? இவனுடைய தேவைகள் பூர்த்தியாக வேண்டும். கண்டவள்கிட்டையும் போக வேண்டிய சூழ்நிலை வரக்கூடாது. அதனால அல்லாஹ் ஜல்ல தாலா எளிமையான வழி வச்சிருக்கிறான். ஒரு ஒன்கியுமா தாபலுக்கும் சாய் மசனா வசூலாக வருவான். 2 2ஆக 3 3ஆக 4 4ஆக திருமணம் செய்து கொள்ளுங்கள். தாராளமாக கல்யாணம் முடிச்சுங்க. அப்போ முடிச்சுட்டா ஒருத்தி உடம்பு சரியில்லாமல் இருக்கா, அடுத்து மாசமா இருக்கிறா. ஒருத்தி மாசமா இருக்கும்போது அவளோட குழந்தைக்கு ஆபத்து வரணும், அவங்களோட நீங்கள் இருக்க முடியாது. அப்போ அந்த இன்னொரு பெண்ணை வச்சுக்கோங்க.
புரிஞ்சுங்களா? அதே மாதிரி குழந்தை பெற்றுட்டுக்கா, குழந்தை பெறக்கூடிய வயது நெருங்கி விட்டதோ அல்லது குழந்தை பெற்ற பின்பு பல நாட்கள் அவர்களோடு இல்லறம் இருக்க முடியாது. அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இன்னொரு பெண்ணோட இல்லறம் நடத்தலாம். ஆகவே அதனால மார்க்கம் என்ன சொல்லுது, அழகான முறையில் மார்க்கம் கட்டுது. 4 திருமணம், 4 திருமணத்துக்கு மேலே வேணும்னு சொன்னதும் ஒரு ரஹமத். ஏன்னா இது பாட்டு 10 கல்யாணம் முடிச்சுக்குவேன். 4 பேருக்குன்னா மனிதன் 4 பேருக்கு வச்சு சமாளிக்க ஒரு உடல் வாக எல்லாம் கொடுத்துருக்கான். ஒரு நாளுக்கு ஒருத்தியோடு நீ இரவு தந்துனா 4 பேரோடும் இருக்கக்கூடிய உடல் அளவு தாக்கத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். எப்படியும் மாசத்துக்கு ஒரு பெண்ணோட 3 முறை 4 முறை படித்தால் அந்த அளவு தாக்கத்து இருக்கு. அதுக்கு மேலே அவங்க மனிதனுக்கு தாக்கத்து இல்லை. மனுஷனை படித்த ரப்புக்கு தானே தெரியும் அல்லாஹ் பற்றி, மனிதர்களை பற்றி தெரியும் இல்லையா? அதே மாதிரி அரபு மக்கள்ல ஒரு பழக்கம் இருந்துச்சு. நல்ல வசதியுள்ள பெண்ணுக்கு 10 கல்யாணம் வரைக்கும் முடிச்சுக்குவானுங்க. முடிச்சுக்கிட்டு சில பெண்களோட வாழ்வானு, சில பெண்களை வாழாம விட்டுருவானுங்க. அந்த பெண் வெளியும் போக முடியாது, அந்த பெண் சும்மாவும் இருக்க முடியாது, வாழவும் முடியாது, வாழாமல் இருக்கும். கல்யாணம் முடிச்சும் பிரம்மச்சாரியா வாழ வேண்டிய நிலை. இதெல்லாம் தடுப்பதற்கு தான் மார்க்கம் 4 நாள் என்று அவர்களுக்கு சட்டம் வைத்திருக்கிறது. அதே மாதிரி அரபு மக்கள் திஹார் என்ற ஒரு பழக்கம் இருந்து. என்ன பழக்கம்? அந்த பெண்ணை எந்த பெண்ணோட வாழ பிரியும் 2-3 கல்யாணம் முடிச்சுக்கோணுங்க. ஒரு பெண்ணோட வாழ பிரியும் இல்லை. அந்தி அலைய லஹருக்கி கலஹரி உம்மி, உன் முதுகு அம்மா முதுகு மாதிரி, உன் வயிறு அம்மா வயிறு மாதிரி போ அப்படின்னு சொல்லி துரத்திடுவோம். அதோட அந்த பெண்ணு முடிஞ்சு போச்சு. வாழ்நாளெல்லாம் அந்த பெண்ணோடு சேர்ந்து கொள்ள மாட்டான், பெண்ணை சேர்த்து கொள்ள மாட்டான். அந்த பெண்ணு வேற ஆளே கல்யாணம் வைக்க முடியாது. கொடுமைப்படுத்துற மாதிரி பழக்கம் இருந்துச்சு. மார்க்கம் பெருமாள் அவர்கள் தான் சிரமத்தை நீக்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிரமத்தை இல்லாமல் ஆக்கி லிஹார் செய்துவிட்டால் 4 மாதம் பொறுத்திருக்க வேண்டும். அதுவரை அவர்கள் மீட்டிக் கொள்ள வேண்டும். அப்படி மீட்டிக் கொள்ளவில்லை என்றால் ஒரு தலாக் ஆயிரும். ஆனால் ஒரு தலாக் ஆயிரும். அதுக்கு மேலே அவர்கள் வேறு கல்யாணம் முடிச்சு கொள்ளலாம். சட்டம், மார்க்க சட்டம் ஏற்றுக்கொண்டு மார்க்க சட்டம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி அதே மாதிரி ஈலா என்று ரொம்ப இருக்கு. உன்னோட சேர மாட்டேன் சத்தியம் பண்ணிடுது. அதுவும் 3 மாதம் டைம். இப்படியா ஒவ்வொன்றுக்கும் வரையறையை மார்க்கம் உண்டாக்கி கொடுத்து அந்த பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு வசதிகளை மார்க்கம் சந்தோஷமாக கொடுத்துருக்கு. இப்படி நீ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதே மாதிரி இத்தா என்பது மார்க்கம் செய்திருக்கக்கூடிய ஒரு பேர் அருள். அதில் 3 மாதம் இருந்து அந்த வயிற்றை சுத்தப்படுத்திக் கொள்வது மட்டுமின்றி ஒரு புருஷனோடு வாழ்ந்து விட்டு மறுநாளுக்கு அதெல்லாம் கூட்டணும், அடுத்த நாள் இன்னொருத்தவங்க கூட வாழ்றது அது ஒரு பெண்ணுக்கு அது சரியில்லை. 3 மாதம் வெயிட் பண்ணி நம்ம திருமணம் கேலி கூத்தா போயிடும். விபச்சாரத்துக்கு இன்னொரு வழியா போய் இதா மட்டும் இல்லை என்றால் விபச்சாரத்துக்கு இன்னொரு வழியா போயிடும் திருமணம். இதா இல்லை, காலையில கல்யாணம் முடிச்சு சாயந்தரம் இன்னொரு கல்யாணம் முடிக்கலாம். அவன் தலா கூட்டணும், அடுத்த நிமிஷம் வேற கல்யாணம் முடிக்கலாம், அடுத்த நிமிஷம் வேற கல்யாணம் முடிக்கலாம். அது இதா மூணு துப்புரவு காலம் இதான்னு சொல்லுச்சு. அது மட்டும் இல்லைன்னா விபச்சாரத்தை திருமணன்ற பேர் நடத்துவானுங்க. கொஞ்சம் காய ஒருத்த வருவான், 2 சாட்சி விபச்சார விடுதிக்காரங்க சாட்சி வச்சு கல்யாணம் முடிச்சுருவானுங்க. விபச்சார விடுதி வைப்பானுங்க. அவங்க அங்கேருந்து 2 பேரை வச்சு கல்யாணம் முடிச்சுருவானுங்க. அவன் 1 மணி நேரத்தில் தலா கூட்டு போயிடுவான். உடனே அடுத்த வருவான், அவனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைப்பானுங்க. அவன் 1 மணி தலா கூட்டு போவான். இது ஒரு நாளைக்கு 15 பேரோட தலா கூட்டு அதுக்கு இன்னொரு பேராக விபச்சாரத்துக்கு இன்னொரு பேராக. அதனால இதாங்கிறதும் இதா சுமை அல்ல. மார்க்கம் உனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்போ ஒருவன் வாழ்ந்த பின்பு அவன் தலா கூட்டா 3 துப்புரவு காலம் அவன் சுகித்த இருக்கணும். அப்போ எத்தனை வருஷம் அவன் இப்படி இருப்பாங்க இருந்து அப்புறம் இன்னொரு கல்யாணம் முடிக்கிறான். 3 துப்புரவு காலத்துக்கு செலவு யாருடைய பொறுப்பு? கணவனுடைய பொறுப்பு. அப்போ எவனுமே அந்த ஒரு தடவை கல்யாணம் முடிச்சான்னு சொன்னா அந்த அவன் கல்யாணம் முடிச்ச காலத்தில் அதுக்கு 3 துப்புரவு காலத்துடைய செலவுகள் எல்லாம் இவன் தான் பொறுப்பு கொடுக்கணும். அதுக்கு பின்னாடி வேண்டுமானா அந்த பெண் இன்னொரு திருமணத்துக்காக கல்யாணம் முடிச்சு வாழலாம். இன்னொரு சாட்சி வச்சு 2 சாட்சிகள் வச்சு வேற திருமணம் செய்து கொள்ளலாம். இப்போ அவன் தலா கூட்டானா திரும்ப 3 மாதம். இப்போ ஒரு விபச்சாரி விரும்பினால் கூட, விபச்சாரம் சொல்ல முடியாது, ஒரு பெண் விரும்பினால் கூட அப்படியே ஒரு வருஷமெல்லாம் வாழ்ந்தா 3 புருஷனோட தான் வாழலாம். தொழில் செய்ய முடியாது. அது எவ்வளோ மாதிரி 3 மாதத்துக்கு கட்டிய அளவுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. இப்படி எவ்வளோ தான் வாழ்வாங்க, அது முடியாத ஒரு வாழ்க்கை. அதனால மார்க்கம் என்பது இதா என்பதையும் ஒரு ரஹ்மத்தாக சமுதாயத்துக்கு ஒரு அருளாகத்தான். இவ்வாறு நீ யோசித்து பார்த்தால் மார்க்கம் கூறியிருக்கக்கூடிய எல்லா சட்டத்திட்டங்களும் முஆமலாத்திலிருந்து முஆஷராத் கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், விவசாயம், இவைகள், அதே மாதிரி வாடகை சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள், தண்டனை சட்டத்திட்டங்கள் எல்லாமே இந்த சமுதாயத்துக்கு மார்க்கம் அருளிய பெரும் சிரமங்களை லேசாக்கி வைப்பதற்கு உண்டான வெறும் நியமத்துகள் தான். திருடனா கையை வெட்ட சொல்லி மார்க்கம் சொல்லுது. அவனை படம் திருடுறான், அவன் ஜெயிலில் போட்டு அனுப்பிச்சிடறான். இப்போ
பேப்பர்ல போட்டிருக்காங்க 67வது முறையாக சிறை சென்றவர் மீண்டும் திருட்டு வழக்கில் கைது. சைக்கிள் திருடுறவன் வாழ்நாளெல்லாம் சைக்கிள் திருடுறான், அவனை கொண்டு போய் 2 மாதம் ஜெயில வச்சு அமுச்சு விட்டுறானுங்க. திரும்பவும் சைக்கிள் திருடுறான். பைக்கு திருடினவன் வாழ்நாளெல்லாம் பைக் தான் திருடுறான். மாடு திருடுறான், மாடு தான் திருடுறான். வீட்டை உடைக்கிறான், வீட்டை தான் உடைக்கிறான். ஜேபடி கொள்ளக்காரன் அதான் செய்யறான். கார் திருட அதான் செய்யறான். அவன் ஒவ்வொரு தனி சொல்லி வச்சுக்கிறான். அதெல்லாம் அவன் எக்ஸ்பர்ட். இப்போ கார் திருட சைக்கிள் திருட முடியல அவனால. காரை திருட வீட்டை உடைக்கிறான். அதெல்லாம் வீட்டை உடைக்கிறதான் பெரிய ரிஸ்க்குங்க. போனோமா ஒரு கார் எடுத்து விற்றோமா, ஒரு லட்ச ரூபா காசு விற்றா நிம்மதியாக 4 மாதம் ஓட்டணுமா அப்படின்றது அப்படிங்கிறான் அவன். எதுக்கு வீட்டை வச்சு விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, சண்டைக்கு வருவானுங்க. இது காரங்க நிற்கிதா, நல்ல சாவி படம் ஓட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறான் அவன். யாரு பட்ட பக்கத்தில் காரை திருடுனா அவ்வளோ ரிஸ்க்கு. நைட் தான் தூங்குறாங்களா, அப்போ வீட்டை உடைச்சோமா நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சு போயிருச்சாங்கிறான் அவன். பிட் பாக்கெட்டு பஸ்ஸில் ஏறும்போது கூட்டம் மனசில் எங்கன்னு பார்க்குறது அப்படியே நைட்டாக தூக்குறது. இது எவ்வளோ ஈஸிங்கிறான் அவனுக்கு. அவர் தொழில் ஏற்படுத்திக்கிறானுங்க. அதை எனவே அவங்க வெற்றிகரமாக 100வது முறையாக சிறை சென்றவர் மாலை போட்டு வரவேற்கணும். உள்ள சிறையில் உள்ள அதிகாரிகள் எல்லாருமே செஞ்சுரி போட்டாரி ஐயா அப்படின்ட்டு ஒரே கைத்தட்டுகளை மாலை மரியாதையோடு உள்ள வரவேற்கிறாங்க. 100 முறை ஜெயில் சென்றவர் அப்படி. எனவே அந்த மாதிரி அந்த நீதிபதி கலைப்படையாம உனக்கு 3 மாத ஜெயில் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன் சார், இது 45வது தடவை சார் அப்படின்னு சொல்லிட்டே போறான் அவன். உனக்கு 3 மாத ஜெயில் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது அப்படின்னு அவன் சொல்றான். சார் இந்த தடவை விட்டுருங்க, காசு இன்னைக்கு சரியா காசு திருத்த கிடைக்கல சார், அடுத்த தடவை வரும்போது 1000 ரூபாய் சேர்த்து 2000 கட்டிடுறேன். நல்ல பங்க்ல பெரிய பேங்கா பஸ் தேடி அவங்களுக்கு நல்ல காசை அடைச்சிடறேன் சார் அப்படிங்கிறான். எங்க நீதிபதிட்டே அந்த மாதிரி போயிடுச்சு. நீ எந்த விதமான விசாரணையும் இல்லைங்க. 100 தடவை. இஸ்லாம் என்ன சொல்லு, ஒரு திருடி விட்டானா, அற்ப பொருள் திருடினானா விட்டுரு. சாப்பிட்றதுக்காண்டி ஒரு ஒட்டிட்டு இருந்தான், அவன் கை விட்ட விடாது. அதெல்லாம் அவசர பசிக்கான்னு சொல்லியிருப்பான். கொடுத்ததுக்கு ஒரு கை திருடினான், அதெல்லாம் ஒரு பெருசு. பேனா திருடினான் ஒரு சின்ன பையன், அதுக்கும் கை விட முடியுமா? பென்சில் திருடினான், பக்கத்து பெண்ணை கீழே திருடினான், அதெல்லாம் கை விட முடியுமா? செருப்பு திருடிட்டு போயிட்டான் பள்ளிவாசல், அதுக்கெல்லாம் கை வெட்டினா கால் வெட்ட ஆக முடியாது. ஆக குறைந்தபட்சம் 10 திரகம். குறைஞ்சபட்சம் 10 திரகங்கிறது எவ்வளோ? ஒரு 30 கிராம் வெள்ளி. 1 கிராம் வெள்ளி இன்னைக்கு 60 ரூபாய். 1 கிராம் வெள்ளி 30 கிராம் எவ்வளோ ஆச்சு? 3018. ஏதால 1800 ரூபா, 2000 ரூபாய் மதிப்புச்சு. 2000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை வேண்டுமென்று திட்டமிட்டு பாதுகாத்து வைக்கப்பட்ட இடத்திலிருந்து உடைத்து திருடினால், இப்போ அஜத்து வீட்டில் இசாகத்து வீட்டுக்குள்ள கதவை உடைச்சி உள்ளே போய் 2000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு வாட்சி தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அது திருட்டாக கணக்கிடப்படும். வெளியே குளிக்கிற இடத்த வச்சுட்டு வந்த, குளத்துல போய் குளிச்சுட்டு அங்கே வச்சுட்டு வந்த ஒரு ஆள் தூக்கிட்டு போயிட்டான், இது திருட்டுன்னு சொல்ல முடியும். மறந்து வந்துட்டு நீ குளத்துல போய் ஏன் பாதுகாக்கப்படாத பகுதி இது. அப்போ மார்க்கம் எல்லாத்துக்கும் கொடூரமாக தண்டிக்கிற பாருங்க. வந்துங்களா? நீ போகிற தெருவில் தவறி கீழே வந்து தூக்கிட்டு போயிட்டான் ஒருத்தன், இது திருட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த போய் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் வைத்திருந்து பஸ்ஸில் சீட்டை மறந்து வச்சுட்டு இறங்கி போனால் அதுக்கு தூக்கிட்டு போயிட்டான் ஒருத்தன், இது திருட்டுன்னு சொல்லக்கூடாது. இது திருட்டு தான், அதுக்காக கை வெட்ட முடியாது. திருட்டு தான், நானும் கை வெட்டலாம். பொது சில இடத்துல பள்ளிவாசலில் பேக் வச்சுட்டு போயிட்டா தூக்கிட்டு போயிட்டான் ஒருத்தன். நீ திறந்து வச்சுட்டு போய் தூக்கிட்டு போயிட்டான். அதில் 1 லட்ச ரூபா பணம் வச்சுருந்தீங்க, ஏன் வச்சுட்டு போனேன்? பாதுகாக்கப்பட்ட பிரைவேட் பகுதியில் கதவுகள் பூட்டுகள் போடப்பட்ட பகுதியில் உடைத்து உள்ளே வந்து திருடினால் அது திருட்டு. அது 2000 ரூபாய்க்கு மேல்பட்ட ஒரு மதிப்புள்ளதாக இருக்குமானால் அவர்களை பிடித்து தண்டனையாக கையை வெட்டலாம். ஒரு முறை கையை வெட்டிட்ட நீ 5 பை அந்த கை முண்டமாக போயிடும், அதாவது கை வேலை செய்யலை. இப்போ மார்க்கம் எவ்வளோ இனிமேல் அவன் பார்க்கும் போதெல்லாம் இது நம்ம 2000 பொருளுக்கு ஆசைப்பட்டு கை போயிடுச்சு. எவ்வளோ பேர் நேமத்து சாப்பிட முடியாது, போக முடியாது, எல்லாத்துக்கும் எனக்கு கைதான் காலையில் சார்ந்ததுக்கு. அந்த கையை பார்க்கும்போது எவ்வளோ பேர் திருட்டு பண்ணிட்டோம் அப்படின்னு அவன் தன்னைத்தானே திருத்தி இனிமேல் வாழ்நாள்லாம் திருடாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யும். 37வது முறை 100வது முறை வெற்றிகரமாக ஜெயிலுக்கு வந்தவன் வாழ்க்கை சொல்ல முடியுமா? அது முடியாது. 2வது திருடுனா அடுத்த கையும் போயிடும். ஒரு கையை வச்சு எவ்வளோ சிரமமாக இருக்குது அவன் விளங்குறான், இன்னொரு கையுமா வாழ முடியுமா? அதனால அவனால் ஒரு கக்கூசு போயிட்டு கழுவ முடியுமா? அதுவும் முடியாது. எவ்வளோ சிரமம். மனஜல தேவைகள் கூட கழுவ முடியாது. இப்போ 2 கையும் இல்லை ஒருத்தன், 2 கையும் மணிக்கிட்டோட வெட்டிட்டாங்க. முன்னையா இருக்கு. எப்படி அவன் தன்னோட பீஷா போய் கழுவ எப்படி கழுவான்? எப்படி பிடிப்பான்? எப்படி தண்ணி ஊற்றுவான்? ஜக்கில் மெத்தி இன்னொரு ஆள் தான் வந்து ஊற்றணும். எவ்வளோ சிரமம். இது கூட இப்போ மலஞ்சல் கழுவான், கையை எட்டாதே மலம் கழுவுறதுக்கு. இன்னொரு நாளில் கழுவி விடணும் 2 கையும் இல்லாட்டி. அப்போ அவன் வாழ்நாளெலாம் நினச்சி அழுது நான் செஞ்ச பாவ தௌபா செய்வான். ஒன்று. இன்னொன்று
அவனை பார்க்குறவங்க ஆஹா திருட்டு போய் உஷாராக இருந்துடா, பஸ்ஸில் எங்கே பார்த்தாலும் கை இல்லை, அதனால் ரொம்ப உஷாராக இருக்கணும், ஐயா திருட்டு பையில வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன் காசு வரலாம் பாதுகாத்து கொள்வார். இன்னைக்கு என்ன பண்ணுறான், நல்லவன் மாதிரி பெரிய அறிஞன் மாதிரி கோட் சூட்டு போட்டு திருடிட்டு போகிறான். அவனை பார்த்து நம்பவே முடியல இவன் திருடனா இருப்பானா அப்படின்ட்டு. அழகாக வந்து கிட்ட உட்காந்து பேசலாம் பேசி லவட்டிட்டு போயிடுறாங்க. திருட்டு போய் ஒரு கையை விட்டா எல்லாரும் உஷாராக இருந்துக்குவாங்க. அது மட்டுமல்ல, அவனை பார்க்கக்கூடிய அந்த ஊரார்கள் உலகத்தார்கள் உலகத்தில் எந்த நாள் எந்த மூளைக்கு அவன் போனாலும் சரிதான், அவனை பார்த்து மற்றவர்கள் படிப்பினை நாம திருடனா நம்ம கை இப்படிதான் போகும் படிப்பினை பெறுவதற்கு வழியா போயிடும். இப்போ இஸ்லாம் மார்க்கம் கொடுக்கிற தண்டனைகள் எல்லாத்தையுமே நீங்க ஆராய்ச்சி செய்கிறீர்கள், ஆனால் மக்களின் சிரமங்களை குறைக்கக்கூடியதாக பெரும் பெரும் ஆபத்துகளுக்கு காப்பாற்றக்கூடியதாகத்தான் அவைகள் இருக்கிறது. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், வயதாவு அன்ஹும் இஸ்ரஹும், அவர்களின் சிரமங்களை அவர்களை விட்டு நீக்குவதற்காக தான் நபி வந்தார்கள். வல் அகலாலத்தி காணத் அலையும், இன்னும் அவர்கள் மீது ஏற்பட்டிருந்த விலங்குகளை உடை தெரிவதற்காக வேண்டிதான் நபி வந்தார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபியை பற்றி கூறுகிறார்.